நகரமான ஹோசூரில் குண்டூசி தயாரிக்கும் தொழிற்சாலை முதல் விமானம் தயாரிக்கும் தொழிற்சாலை வரையில் 3000த்திற்கும் அதிகமான தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. மாநகராட்சி அந்தஸ்து பெற்ற ஹோசூரின் அதிவேக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அங்கு 2000 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விமான நிலையத்திற்கு இடத்தை அடையாளம் காணும் பணிகள் தீவிரமாக்கப்பட்ட நிலையில் 2 ஓடுதளங்களோடு விமான நிலையம் அமைக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரியவந்தது. இந்த சூழலில் மாநிலங்களவையில் பேசிய அதிமுக எம்பி தம்பிதுரை, ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் விமானம் அவசர காலங்களில் சென்னைக்கு திருப்பி விடப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு ஹோசூரில் விமான நிலையம் அமைக்கப்படுமா என கேள்வியை எழுப்பினார். Bengaluru International Airport, more congestion is there. There is a demand to have one more airport in Hosur. That is demand is going on. அதற்கு அவையில் பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு, ஏற்கனவே 150 கிலோமீட்டர் தொலைவில் வேறு ஒரு விமான நிலையம் வராது என பெங்களூரு விமான நிலையத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். When already there is an agreement with an existing airport that within 150 kilometers no other airport comes in, there becomes a challenge and it becomes very sensitive. ஹைதராபாத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பிய போது அம்மாநில அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கண்டதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர், தமிழக அரசும் ஹோசூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் வேளையில் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு, பெங்களூரு விமான நிலைய நிர்வாகம், மத்திய அரசு இணைந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்றார். Hyderabad, the state government of Telangana has been actively involved in pursuing the Hyderabad airport people, and likewise we see a scenario where everyone can sit together and come out with a common consensus and a common conclusion, and from our side our intention is to create as many airports as possible. பெங்களூரு விமான நிலைய நிர்வாகம் 2033 வரையில் 150 கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு விமான நிலையம் வரக்கூடாது என ஒப்பந்தம் செய்திருக்கிறது. எனவே அதற்குள் ஹோசூரில் விமான நிலையம் அமைக்க ஆர்வம் காட்டுகிறது தமிழக அரசு. இதற்கிடையே கர்நாடகா அரசும் பெங்களூருவில் 2வது விமான நிலையத்தை மாநகரின் தெற்கு பகுதியான பிடதியில் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஹோசூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெங்களூரு விமான நிலையம். பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிடதி. பிடதியில் பெங்களூருவின் 2வது விமான நிலையம் அமைந்தால் அது ஹோசூருக்கு செக்காக அமையும். இந்த சூழலில் ஹோசூரில் புதிய விமான நிலையம் அமையுமா அல்லது பிடதியில் விமான நிலையம் அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.